வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் மைக்கேல் ஜாக்சனை பற்றி தான் நம்ம கதைக்க போறேன். மைக்கேல் ஜாக்சனுக்கு உலக அளவில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் நானே மைக்கேல் ஜாக்சனுடைய ரசிகர் தான். ஸோ மைக்கேல் ஜாக்சனை உலக அளவில் ஏன் எல்லாருக்கும் பிடித்திருக்கு, மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கையில் என்ன சாதனைகள் செய்திருக்கிறார், மைக்கேல் ஜாக்சன் பற்றி உங்களுக்கு தெரியாத பல உண்மைகளை தான் சொல்ல போறேன். முதலாவது, மைக்கேல் ஜாக்சனுடைய பாட்டொன்றை நீங்கள் கேட்ட நீங்கள் எப்படியா இருந்துச்சுன்னா, அதன் பிற்பாடு மைக்கேல் ஜாக்சனுடைய தீவிரமான ரசிகராக மாறிடுவீங்க. நானும் என்னடா மைக்கேல் ஜாக்சனை பற்றி சொல்கிறாங்க, மைக்கேல் ஜாக்சன்னா யார் அப்படின்னு தெரியாமல் சின்ன வயதில் இருப்பேன். கூடுதலாக எப்போ பார்த்தாலும் மைக்கேல் ஜாக்சனை பற்றி எல்லாம், கூடுதலாக ப்ரூஸ் லீ இவங்களை பற்றி எல்லாம் கதைப்பாங்க. நான் அதன் பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிற்பாடு மைக்கேல் ஜாக்சனுடைய பாட்டுகளை கேட்பேன், நடனத்தை பார்ப்பேன். இப்படி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிற்பாடு இப்போ நான் மைக்கேல் ஜாக்சனுடைய பாட்டுகள் அடிக்கடி கேட்டு தொடங்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு மைக்கேல் ஜாக்சன் எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன் மைக்கேல் ஜாக்சனை பிடித்து போகுது, மைக்கேல் ஜாக்சன் என்ன ஈர்ப்பு சக்தி இருக்குது, அப்படி பல சம்பவங்களை தான் நான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது, மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றவர் உலக அளவில் அதிகமான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதாவது உலகத்திலேயே அதிகமான மக்களால் விக்கிபீடியால தேடப்பட்டு, கூகுள், விக்கிபீடியா, இன்டர்நெட் எல்லாமே ஒரே ஒரு மனிதனை தேடி எல்லாமே ஸ்ட்ரக் ஆன முதல் சம்பவம் உலக வரலாற்றிலேயே முதல் தடவையாக மைக்கேல் ஜாக்சனுக்கு மாத்திரம் தான் நடந்தது. அதாவது 2009ஆம் ஆண்டு மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாகினது. அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் இது உண்மையா பொய்யா அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்காக இன்டர்நெட்ல தேட தொடங்கினாங்க. ஸோ அதனால இன்டர்நெட்டே பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா, வேலை செய்யாமல் ஒரு சில மணித்தியாலயங்கள் ஸ்ட்ரக் ஆகி போயிருச்சு. ஸோ அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படின்னா இவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலக அளவில் இருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம தொடக்கத்துல இருந்தே பார்ப்போம். மைக்கேல் ஜாக்சனுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. கூடுதலாக மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்கிறத விட கிங் ஆஃப் போப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய வாழ்க்கை எப்படி தொடங்குதுன்னா, 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி கேரி, இந்தியானா, அமெரிக்கா அப்படின்ற நாட்டில் தான் அவர் பிறக்கிறார். ஸோ தொடக்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான குடும்பத்தில் தான் பிறக்கிறார். அவருடைய குடும்பத்தில் மொத்தமாக 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் 8வது பிள்ளையாக தான் மைக்கேல் ஜாக்சன் அவங்க பிறக்கிறாங்க. அவங்களுடைய அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மிகப்பெரிய பணக்கார குடும்பமெல்லாம் இல்லை, சாதாரணமான குடும்பம் தான். அமெரிக்கா நாட்டில் அவருடைய அப்பா என்ன செய்வார்னா, பப் இந்த மாதிரியான கிளப் இதுகள் எல்லாம் சும்மா பாட்டு பாடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன மாதிரியான தொழில், பாட்டு பாடி இந்த மாதிரிக்கு வந்து மக்களை மற்றவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரிக்கு கிளப்புகளுக்கு போறது தான் இவருடைய தொழில். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சன் பிறந்த காலகட்டத்தில் நார்மலா கருப்பினத்தவங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு முக்கியமான இடமே இல்லை. கருப்பினத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படி இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கருப்பினத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அது நாங்கள் பல விஷயங்கள்ல பல வீடியோக்கள்ல கதைச்சிருக்கிறோம். அதாவது கருப்பினத்தவங்களை வெள்ளை இனத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, அமெரிக்கா நாட்டில் ஒரு அடிமைகள் போல தான் பார்ப்பாங்க. ஸோ எந்த துறைகள் எடுத்தாலும் ஒவ்வொரு துறைகளிலையும் கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் முன்னேறி வாழ்க்கையில் வர்றது, ஏதாவது சாதிக்க நினைச்சாலும் அதெல்லாம் முடியாது. அந்த அளவுக்கு சவாலான ஒரு சூழ்நிலை தான் மைக்கேல் ஜாக்சன் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா டிசைட் பண்ணுறாரு. அவங்களோட அப்பாவை பற்றி சொல்லணும்னா பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஆள். அவங்களோட மகன் பிள்ளைகள் எல்லாரையுமே, குழந்தைகள் எல்லாரையுமே சின்ன வயதிலிருந்து பயங்கர கண்டிப்பாகவும் பயங்கரமான ஸ்ட்ரிக்டாகவும் தான் வளர்த்து வந்திருக்கிறார். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இவங்களை எல்லாரையுமே நல்ல பெரிய பாடகர்களாக ஆக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா அந்த பாடல் துறையில் தான் அதிகமான ஒரு போட்டி, அதிகமான முன்னேறதுக்கு கருப்பினத்தவங்க சார்ந்தவங்களுக்கு வந்து தடைகள் வந்து குறைவாக இருக்கும்னு நினைத்தார். தடைகள் இருக்கு, இருந்தாலும் குறைவாக இருக்கு. மற்ற துறைகள் எல்லாம் கருப்பினத்தவங்களுக்கு சந்தர்ப்பமே இல்லை அப்படின்றத புரிந்து கொண்டு இவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து இந்த பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாட வைக்க தொடங்குறார். ஏன்னா அவரும் ஒரு கிளப்ல வந்து பாட்டு பாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால, அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி பாடல் விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து பிராக்டிஸ் பண்ண வைக்கிறார், நடனம் ஆட வைக்கிறார். இதுகள் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயா இருக்கவே விட மாட்டார். அந்த அளவுக்கு வந்து நடனம் ஆடுறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், இந்த மாதிரியான பாடல்கள் வந்து எழுத வைக்கிறதுக்கு பழக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே அவங்களோட அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா செய்யறாங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா இருக்கிற. ஆனா அவருக்கு பெரிய அளவுக்கு இதுல முக்கியத்துவம் எல்லாம் இல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன 8வது பிள்ளையா பிறந்திருக்கிறனால முதலாவது இருக்கிற முதல் சகோதரர்களுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படுது. சோ இருந்தாலும் இவர் வந்து பின்னுக்கு ஒரு பின்னணி பாடகர் போல ஒரு சின்ன குரல் கதைக்கிற கூட சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு அவங்களோட அம்மா கண்டுபிடிக்கிறாங்க, மைக்கேல் ஜாக்சன்ட்ட நல்ல பாடுற திறமை இருக்குது, மைக்கேல் ஜாக்சன்ட்ட மற்ற சகோதரர்களை விட மைக்கேல் ஜாக்சன்ட்ட நல்ல டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆல்பம் மாதிரிக்கு ஒரு பாட்டு ஒன்று வெளியிடுறாங்க. அது மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகுது, மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகுது. அப்படி எல்லாருமே சேர்ந்து ஹிட் ஆனாலும் அவரினுடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒருத்தர் தான் தனித்து தெரிய வலிக்கிறார். மைக்கேல் ஜாக்சனை தான் வந்து மக்களால் கொண்டாட
படவளிக்கிறாங்க. ஸோ மற்ற சகோதரர்களுக்கு வந்து அதிக வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு வரவேற்பு இருக்கு. ஆனால் மிகப்பெரிய எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு மைக்கேல் ஜாக்சனுக்கு கிடைக்குது. அதனால மைக்கேல் ஜாக்சன் என்ன செய்யறேன்னா தனியா பார்ட்டிசிபென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வலிக்கிறார். ஏன்னா எப்படியாவது யாராவது ஒருத்தர் முன்னேறி வந்தால் கூட அவங்களுடைய குடும்பம் வந்து பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு லெவலுக்கு வந்துடும் அப்படின்றது மைக்கேல் ஜாக்சனுக்கு தெரியும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெள்ளை இனத்தவங்க வந்து தொடவே முடியாத அளவுக்கு பாடல்களை வந்து உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் யாருன்னே தெரியாத கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு குடும்பத்திலிருந்து முன்னேறி வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு சவாலை உடைத்து முன்னுக்கு வர்றார். அவர் அடுத்தடுத்த பாடல்கள் வந்து வயதும் கூடக்குள்ள அவர் பாடுற பாடல்களா இருக்கலாம், உலக மக்களா இருந்தாலும் சரி, அமெரிக்கா நாட்டு மக்களா இருந்தாலும் சரி, பட்டி தொட்டி எல்லாம் விற்க வலிக்கிறது. சிடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படி இருந்துச்சுன்னா கண்ட மாதிரிக்கு வாங்க வலிக்கிறாங்க. அப்படி பாடல்கள் மூலம் வளர்ச்சி அடைய தொடங்கிறார். ஸோ ஒவ்வொரு நாடுகள்லையும் பல கோடியான ரசிகர்கள் கூட தொடங்குறாங்க. இப்படி நான் சொல்லவே தேவையில்லை எவ்வளவு பயங்கர சாதனைகள் படைச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவருக்கு முக்கியமான ஒரு வளர்ச்சியில் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நடனம். அவர் பாடிக்கொண்டே பாடலை பாடிக்கொண்டே நடனமும் ஆடுவார். அதுதான் அவருடைய வித்தியாசமான திறமை. நடனம் ஆடுவார் அப்படின்னா சாதாரணமாக ஆட மாட்டார். நீங்க இந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனுடைய வீடியோ சாங் எடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முன்னுக்கு நடக்கிறது போல பின்னுக்கு வாரது போல ஒரு வித்தியாசமான ஒரு நடனத்தை ஆடி இருப்பார். இதெல்லாம் இதற்கு முதல் ஒரு சில நபர்கள் வந்து செய்திருந்தாலும் மைக்கேல் ஜாக்சன் போல தத்ரூபமாக அவ்வளவு டேலண்டடாக யாருமே செய்யல. சோ அதன் பிற்பாடு மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுறார். மிகப்பெரிய அளவுக்கு பாடல்கள் அவரே சொந்தமாக எழுதி அவரே ஆல்பம் எல்லாம் ரிலீஸ் பண்ண வலிக்கிறார். அதன் பிற்பாடு என்ன செய்யறார் அப்படியா இருந்துச்சுன்னா அவர் வந்து அரசாங்கத்துக்கே வந்து கருப்பினத்தவங்களுக்கு வந்து அடிமைகளா இருக்கிற பல விஷயங்களை வந்து பாடல்கள்ல அரசாங்கத்தை கருப்பினத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கிற பல சம்பவங்கள், எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் எல்லாரும் மனிதர்களும் அன்பு செலுத்தணும், அன்பு அப்படின்ற ஒரு டூல், அதாவது அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பயங்கரமா நிறைய இடங்கள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். இப்படி வந்து மக்களுக்கு தேவையான முக்கியமான நிறைய கருத்துக்களை வந்து முன்வைத்து அரசாங்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து எதிர்க்கிற மாதிரிக்கான பல கருத்துக்களும் மக்களுக்காக நிறைய விஷயங்களை அவரே எழுதி அவரே பாடி நிறைய ஆல்பங்களை வெளியிட்டிருப்பார். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாட்டுகளிலேயே வந்து உலகம் முழுக்க அவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உருவாகிற அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா உருவாகி வர்றார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில என்ன கவலையான துன்பமான சம்பவங்களா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நோய்கள் ஏற்பட்ட காரணத்தினால அவர் முகத்தை வந்து ஒரு சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்கிறார். அதனால வெள்ளை, அதாவது ஒரு தோல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவர் வந்து வெள்ளை நிறமாக மாறக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறார் முகத்துக்கு. நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ல வந்து பயங்கர கருப்பா இருப்பார். ஏன்னா உண்மையாகவே மைக்கேல் ஜாக்சன் கருப்பினத்தை வர சேர்ந்தவர் தான். ஆனால் இறுதி கட்டத்தில எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கர பால் போல வெள்ளையா இருப்பார். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்குள்ள கருப்பினத்தவர்கிட்ட வந்து இவர் மேல ஒரு தவறான அபிப்பிராயங்கள் வர தொடங்கினது. என்ன அப்படின்னா கருப்பினத்தவரா இருந்து இவ்வளவு விஷயங்கள் கருத்துக்கள் சொன்னாலும் வெள்ளை இனத்தவரை போல வந்து வெள்ளையாக மாறி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயங்களும் உருவாகுனது. ஆனால் அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய நோயினால தான் அந்த விஷயத்தை செய்ய வேண்டி வந்ததுன்னு சொல்லப்படுது. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் மேல பயங்கரமான அன்பு செலுத்தக்கூடிய, சிறுவர்கள் அவ்வளவு அன்பு செய்யக்கூடிய ஒரு நபர். ஏன்னா நிறைய ஒரு சில அமைப்புகளுக்கு, அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான காசுகளை வாரி இறங்குவேர். ஏழை மக்களுக்காக இருக்கலாம், சின்னம் சிறு சிறுவர்களாக இருக்கலாம், அனாதைகளுக்காக இருக்கலாம், அதிகமான மக்களுக்கு வந்து அன்பு செய்யறதுனால காசுகளை எல்லாம் அவ்வளவு வாரி இறைப்பேர். ஆனாலும் சிறுவர்கள் அவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது அப்படின்னு பண மோசடிகளால பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய தவறான கூட்டங்கள்லாம் இவர் மேல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மனம் ரீதியாக நிறைய கவலைப்பட்ட சூழ்நிலைகளும் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஏற்பட்டிருக்கு. சோ அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா தனி ஒரு வீடு நெதர்லாந்து அப்படின்ற ஒரு பார்க்கோட சேர்ந்த ஒரு சிறு பிள்ளைகள் போல அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு கனவை, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதிலேயே சின்ன குழந்தைகளோட, சின்ன பிள்ளைகளோட, அதே போல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிராணிகளோட வாழ்ந்தார். ஸோ அப்படி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அன்பு அப்படின்றது அவருக்கு வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மைக்கேல் ஜாக்சனாக இருந்தாலும் நிறைய இடத்துகளில் சொல்லியிருக்கிறார் அவரால் சரியான ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட முடியல, அதே போல சுதந்திரமான ஒரு மனிதராக வந்து வாழ முடியல, பல இன்பமான ஒரு சந்தர்ப்பங்களை அதாவது மிஸ் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு கவலையான சூழ்நிலைகளையும் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அவர் சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, அவர் சுவாசிக்கிற காற்றுல இருந்து, அவர் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆராய்ச்சி நிலையங்கள் மாதிரிக்கு டாக்டரால நிறைய சயின்டிஸ்டால வந்து டெஸ்ட் பட்டதுக்கு பிற்பாடு தான் அவர் சாப்பிடுவார். அப்படி வந்து மிகப்பெரிய ஒரு லக்ஸரியான ஒரு லைஃபை வாழ தொடங்கினவர். அதனாலும் அவருடைய குறிப்பிட்ட வயது பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட 50 வயது இருக்கக்கூடிய வந்து யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் 1958 ஆண்டு பிறந்த மைக்கேல் ஜாக்சன் 2009 ஆண்டு ஜூன் மாதம் 25 கோல்பி ஹில்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா அமெரிக்கால இறந்து போறார். சோ இறந்து போறதுக்கு முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா
அவருக்கு அவரினுடைய டாக்டர்ஸ் பராமரிக்கிற டாக்டர்ஸ் வந்து அவருக்கு ஒத்து வராத ஒரு சில மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகமான தூக்க மாத்திரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரை பராமரிச்ச விதங்கள் பிழை இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஆனாலும் 150க்கும் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் செய்தாலும் இயற்கைக்கு எதிராக நம்மளால வாழ முடியாது அப்படின்றது மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 50 வயது இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு இறந்தும் போரே 58ஆம் ஆண்டு 1958ஆம் ஆண்டு பிறந்த மைக்கேல் ஜாக்சன் 2009ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இறந்து போறார். கிட்டத்தட்ட 50 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து உலகத்திலேயே மைக்கேல் ஜாக்சனுக்கு இருக்கிற ரசிகர்கள் இன்று இந்த தினம் வரைக்கும் யாருக்குமே இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஒரு மனிதரை உலகத்திலேயே வந்து அதிகமான மக்கள் தேடி இன்டர்நெட்டே வந்து ஒர்க் பண்ணாம போன ஒரு சம்பவம் இந்த மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு மாத்திரம் தான் நடந்திருக்கு. ஸோ இப்படி மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள், பல நம்ப முடியாத அன்பிலீவபிளான சம்பவங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவங்களை நான் உங்களோட கட்டாயம் கதைச்சி ஆகணும். மைக்கேல் ஜாக்சனுடைய திருமண வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா கசப்பான பல உணர்வுகள் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அவரினுடைய திருமணம் வந்து விவாகரத்துகளிலேயே வந்து முடிந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதுலேயும் நிறைய மன கஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவரினுடைய குழந்தைகள்லாம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு பிற்பாடு குழந்தைகள் பாரிஸ் ஜாக்சன் இருக்கிறாங்க, இளவரசர் மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறாங்க, இளவரசர் ஜாக்சன் இருக்கிறாங்க. மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனைவி டெபி ட்ரோப் அப்படின்றது தான் 1996ஆம் ஆண்டுலேருந்து 1999ஆம் ஆண்டு மட்டும் விசா மேரி பிரஸ்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1994லிருந்து 1996ஆம் ஆண்டு மட்டும் இருந்திருக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் ஜோ ஜாக்சன், கேத்ரின் ஜாக்சன். ஸோ இவங்க தான் மைக்கேல் ஜாக்சனுடைய பெற்றோர்கள், வைஃப், பிள்ளைகள். ஸோ மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே வந்து பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அவர் உண்மையாக மக்களுக்கு முக்கியமாக சொன்ன விஷயங்கள், சொன்ன சம்பவங்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படி இருந்துச்சுன்னா கருப்பினத்தவர், வெள்ளை இனத்தவர் அப்படின்னாலாம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஒன்று தான். மொழி, மதம் அப்படின்ற இனம் அப்படின்னு பிரிந்திருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யுங்க. அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாகவும் பாடல்களில் முக்கியமாகவும் சொல்லியிருப்பார். மக்கள் மேல அரசாங்கம் தவறான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது, மக்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படின்ற அன்பு, அதே போல மக்களுக்கு தேவையான அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சில கருத்துக்கள், இப்படி பல விடயங்களை, பல சம்பவங்களை பாடல்ல உள்ளடக்கி அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். இருந்தாலும் உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சனிடம் உங்களுக்கு பிடித்த என்ன சம்பவம் இருக்கு அப்படின்றத நீங்க உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்ல தெரிவித்துக் கொள்ளலாம். இது போல இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.